மனிதர்கள் உங்களை சந்தோஷப்படுத்த பூமியில் யஜ்ஞம் நடத்துகிறார்கள். மக்கள் அனைவரும் தங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இதனை நடத்துகிறார்கள் தேவேந்திரா. இருக்காதா? அவர்கள் சந்தோஷம் என் கையில் தானே இருக்கிறது. நான் அளிக்கும் மழையினால் தானே அவர்கள் நிலங்கள் செழித்து அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. சம்வர்த்தகா, எனக்காக யஜ்ஞம் நடத்துபவர்களுக்கு மழையை அளிப்பாயாக. எனக்காக யஜ்ஞம் நடத்துபவர்களுக்கு மழையை அளிப்பாயாக. நாட்டு தலைவன் நோக்கு போவான். தனக்கு வேண்டியவர்களுக்கு சொந்தக்காரருக்கும் மட்டும் நல்ல செய்து பொதுமக்களுக்கு நல்லதும் செய்யாம இருப்பவன் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு இல்லை. அப்படி செஞ்சா எனக்கு ஒரு சின்ன பையன் அறிவு சொல்லி இருப்பான். அவங்க செஞ்சா இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. இது மாதிரி பூச்சி தரமா 5 வருஷம் ஒரு வாட்டி மாட்டி குட்டுவோம்ல, அலைஞ்சில பேரு இது மாதிரி. என்னன்னா நீங்க எத்தனை வருஷமா நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க தென்னை மரத்துல போடுறான்னு. நாங்க நினைவு இல்லாம இருக்கோம். 17 வருஷமா தென்னை மரத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் வாக்கு மாற மாட்டோம்னே. 17 வருஷமாவா? சாக வரைக்கும் இந்த சின்னக்குதான் ஓட்டு போவேன். அப்படி ரொம்ப குதிப்போதான் இருப்பாங்க. அவங்கனாலதான் இப்படி தலைவருக்கு வராங்க. சரி மக்களை விடுங்க. டேட்டுக்கு வர தலைவர்களே நீராசா அப்படி இருக்காங்க. அப்படி இருந்தா தலைவர் 2 நாளைக்கு அதான் வாழ்னு பள்ளிவல் சொல்லியிருக்கிறாள். இதுவண்ட செய்திக்கும் செங்குலாயும் பொதுவண்டம் உள்ளே கடும்